ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான மூலிகை தோசை தாங்க செய்ய போகிறோம். மூலிகைனா இது வந்து நமக்கு கிடைக்காத மூலிகைலாம் கிடையாதுங்க. ஈஸியாக கிடைக்கக்கூடியது தாங்க இந்த மூலிகை. இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கால் வலி முட்டி வலிக்கெல்லாம் இதை விட சிறந்த வீட்டு வைத்தியம் இருக்குதுன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லதுங்க இது. நமக்கு எல்லாருக்குமே ஈஸியாக அவைலபிளாக இருக்குங்க இது. எனக்கு வந்து இது நான் மாடி தோட்டத்தில் வச்சு வளர்த்துருக்கேங்க. கிராமத்தெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குங்க இது. அப்படி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலனா கூட இது நாட்டு மருந்து கடையெல்லாம் வந்து பொடியாகவே கிடைக்குங்க. அதை பயன்படுத்தி வாங்கியும் பயன்படுத்தலாங்க. அதை விட நமக்கு ஃப்ரெஷ்ஷா எடுத்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க. முடக்கத்தான் தாங்க. வயசானவங்களுக்கு இது வந்து ஒரு அருமருந்துன்னே சொல்லலாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசாக அந்த முட்டி தேய்மானம்லாம் வருங்க. அந்த மாதிரி இருக்கவங்க தொடர்ந்து இதெல்லாம் சாப்பிட்டு வந்தோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியே வரலாங்க. ஒரு டைம் 2 டைம் சாப்பிட்டு சரியாகலன்னா கண்டிப்பாக சரியாகாதுங்க. இதெல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கணுங்க. நம்ம அன்றாட உணவுல இது ஒரு பகுதியாகவே நம்மலாம் இதெல்லாம் பயன்படுத்தணும். இன்னைக்கு முடக்கத்தான் தோசை தான் ஊற்ற போறோங்க. இதுலயே வந்து ஒரு 3 வெரைட்டியா ஊத்தலாங்க. நான் இதை ஊத்தி காட்டுறேன் பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம அந்த பிரச்சனை முட்டி வலியெல்லாம் அதிகமாகி ஹாஸ்பிட்டலில் போய் தொடர்ந்து மருந்து மாத்திரத்தை எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி மூலிகையெல்லாம் தொடர்ந்து எடுத்துட்டு வந்தோம்னா மருந்து மாத்திரை இல்லாமலே நமக்கு வர பிரச்சனைகள்லாம் சரி பண்ணலாம். டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற தோசையை விட பல மடங்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இது. முடக்கத்தான் கசப்பெல்லாம் இருக்காதுங்க. முடக்கத்தான் கீரை வந்து கசக்குன்னு சொல்லுவாங்க. கசப்பெல்லாம் இருக்காதுங்க. நம்ம அதில் சேர்த்து அரைக்கிற பொருளுங்கெல்லாம் கரெக்டாக சேர்த்து அரைச்சோம்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அல்டிமேட்டாக இருக்குங்க இது டேஸ்ட். ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தான் எடுத்துருக்கேங்க. கூடவே இது நேற்று நைட்டே ஊற வச்ச பச்சை பயிருங்க. இதுலேயும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து செய்யறதுனால தான் அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இந்த தோசை. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரல எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாங்க இது. வெறுமனே வெள்ளை தோசை ஊற்றினோம்னா அதில் எந்த வித சத்தும் கிடையாதுங்க அவ்வளோவா. நமக்கு இந்த மாதிரியெல்லாம் சேர்த்து ஊற்றுறப்போ எல்லா சத்தும் சேர்ந்து கிடைக்குங்க. ஒரே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டுங்க. தோலோடவே தான் நான் போட்டிருக்கேங்க. பூண்டு தோல் உரிக்கவே இல்லைங்க. ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில நல்லா நைஸா அரைச்சிக்கலாங்க. நல்லா நைஸா அரைஞ்சிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சிக்கலாங்க. அதை அப்படியே கொஞ்சம் குறைன்னு அரைச்சோம்னா நமக்கு தோசையில குறைன்னு இருக்குங்க. இது வந்து தோசை மாவு நேற்று நைட்டே கரைச்சி ஊற வச்சுட்டாங்க. இந்த மாவு நல்லா புளிச்சிட்டு இருக்கு பாரு. இப்ப இந்த மாவோட நம்ம இந்த அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, முடக்கத்தான் பச்சை பயிறு எல்லாம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சிருக்கோங்க. உப்பு தேவைப்பட்டா இந்த கீரை அரைச்சி ஊற்றி இருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். முடக்கத்தெல்லாம் வந்து நம்ம சட்னியாகவும் அரைச்சி சாப்பிடலாங்க. அதை விட இந்த தோசையில ஊற்றி சாப்பிட்றதாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. 2 தோசை சாப்பிட்றவங்க 4 தோசை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்குங்க. இந்த மாவுலயே நான் 3 வெரைட்டியா தோசை ஊற்றுவேங்க. மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சோம்னா போதுங்க. அதுக்கப்புறம் அப்படியே தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இதுல என்னென்ன வெரைட்டி தோசை ஊத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்ச தோசை மாவோட அந்த அரைச்சோம் இல்லைங்களா, கீரை பச்சை பயிறு எல்லாம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு நல்லா கலந்துடுச்சு பாருங்க. தோசைக்கல்ல வச்சு நல்லா சூடேறிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். இந்த பச்சை பயிறு தோசையை நீங்க வெரைட்டியா செய்யலாங்க. இது வந்து இட்லி பொடிங்க. தோசையை ஊத்திட்டு அப்படியே மேலாப்புல கொஞ்சம் தூவி விடலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்க இந்த தோசைக்கு வந்து எந்த தொட்டுக்குமே செய்ய தேவையில்லைங்க. அப்படியே சாப்பிடலாங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இன்னும் இதுல ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்.
பச்சை மிளகாவோ இல்லை வர மிளகாவோ எது வேணுனாலும் ஒன்றே ஒன்று சேர்த்து அரைச்சிங்கன்னா தொட்டுக்க எதுவுமே இல்லாமல் சட்னியோ சாம்பாரோ எதுவுமே இல்லாமலே சாப்பிட்லாங்க இந்த தோசை. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு, பச்சை பயிறு முடக்கத்தான் இந்த மாதிரி மட்டும் இல்லைங்க, கேரட்டு சுரைக்காய் இதெல்லாம் வச்சு கூட நம்ம தோசை ஊற்றலாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடாதுங்க குழந்தைங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தோசையாக செஞ்சு கொடுத்தோம்னா அதில் வந்து அவங்களால எடுத்தே வைக்க முடியாதுங்க. இதுல இருந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க, சேர்த்து சாப்பிட்டுருவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா. நமக்கே கூட பார்த்தீங்கன்னா சில காய்கறி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி தோசையில ஊற்றி சாப்பிட்லாங்க. கருவேப்பிலை வச்சு கூட தோசை ஊற்றலாம், சூப்பராக இருக்குங்க. அது கூட நல்ல டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க, வாசனையும் நல்லா இருக்குங்க. கருவேப்பிலையில் இல்லாத சத்துக்களும் இல்லைங்க. கருவேப்பிலெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியங்க. நம்ம சமையலில் கருவேப்பிலையெல்லாம் தூக்கி தூக்கி வைப்போங்க, ஆனால் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கு. நம்ம நார்மல் தோசையோடவே நல்லா மெலிசா வந்துருக்கு பாருங்க. எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது பாருங்க தோசை. நம்ம இதெல்லாம் போட்டதுனால தோசை சரியா வராதோ மெலிசா வராதோ அப்படின்னு நினைக்கலாங்க. இதெல்லாம் போட்டோம்னா அவங்க பச்சை பயிரெல்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால தான் இந்த தோசை சூப்பரா வரும். இது வந்து பிளைனா ஊற்றிருக்காங்க. இந்த தோசையிலேயே நீங்க வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தீங்கன்னா அது கீ தோசை ஆயிடுங்க. ஆயிலுக்கு பதிலாக நெய் சேர்த்துக்கலாம். வாசனையும் சூப்பரா இருக்குங்க, டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி சேர்த்தீங்க. இப்போ இன்னொரு வெரைட்டி ஊற்றிக்கலாம். ஆனியன் தோசை. மாவு ஒன்று தான் அரைச்சங்க, அதில் எத்தனை வெரைட்டி தோசை ஊற்றுற பாருங்க. இது மேலே நீங்கள் கேரட் கூட துருவி போட்டு தோசை ஊற்றலாங்க, அது கூட நல்லா இருக்குங்க. அரைச்சி மாவோட சேர்த்தும் இந்த மாதிரி ஊற்றலாங்க. இப்போ நம்ம முடக்கத்தான் கீரை அரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி கேரட்டை வெங்காயத்துக்கு பதிலாக துருவி போட்டும் ஊற்றலாங்க. இதுலேயே நீங்கள் அப்படியேவும் ஊற்றலாங்க, இல்லைன்னா கூட கொஞ்சமாக பொடியும் தூவிக்கலாங்க. அதில் ஆனியன் பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தொக்குங்க. நான் ஏற்கனவே இந்த டிஷ் வந்து கொடுத்துருப்பேங்க. வேர்க்கடலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி அரைச்சி தொக்கு பண்ணியிருப்பாங்க. இது கூட சூப்பராக இருக்குங்க. இது நம்ம சேனல்ல இருக்குங்க, பார்க்கணும்னா பாருங்க. இந்த தொக்கு வந்து இந்த தோசைக்கு சூப்பராக இருக்குங்க, நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சட்னி சாம்பாரும் சாப்பிடலாம், இந்த தொக்கும் நல்லா இருக்கும்.
காலையில டிஃபன் ஆரோக்கியமான டிஃபன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கிச்சன் ஐடியாஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.